உந்தன் பாதப்படி வானம் உமது தேவ ஆலயம் நீ தங்கோ தூயஸ்தனம் வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உம தேவ ஆலயம் நீ தங்கோ தூயஸ்தனம் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகர் சேர்ந்து சொல்லும் நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வான பூமியுள்ளோ யாவோம் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கோ தூயஸ்தனம் வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கோ தூயஸ்தனம் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே ஓ சகலமும் படைத்த என் நீ நித்திய சிருஷ்டிகரே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக உந்த பூமியுள்ள யாவோ உந்த நாமத்தை நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே உந்தன் யாவோ உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ எந்தோ உம்மோடு என்னை உமக்காய் தெரிந்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ 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 என்னை உமக்காய் தெரிந்தெடுத்து பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு ஓ பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ
என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்து எந்தோ உம்மோடு வாழ என்னை இயேசுவின் நாமத்தால் உம்மோடு கூட இருக்கிற பாக்கியம் உம்மோடு வாழ்ற பாக்கியம் அந்த தேவ பிரசன்னத்தோடு அந்த தேவ மகிமையோடு அந்த தேவ வல்லமையோடு அந்த தேவ மகிமையோடு நாங்கள் எப்போது வாழ நாங்கள் எப்போது வாழ அபிஷேகத்தில் வாழ அபிஷேகத்தில் வாழ கிருபையில் வாழ வல்லமையில் வாழ வரங்களில் வாழ தாளதங்களில் வாழ எங்களை எப்போதும் அந்த அபிஷேகத்தோடு அந்த வல்லமையோடு அந்த கிருபைகளோடு நாங்கள் எப்போதும் வாழ நீ மன ஒரு கிருபை ஆண்டவர் ஒரு அபிஷேகம் ஆண்டவர் நீ மன கபதுட கர அல்மரக்க மன ரிவலர மன சபதுட கர ரிவலர மன கமன தட ரிவலர மன கபதட ரிவலர மன கமன தட ரிவலர மன கபதுட ஒரு மகிமை ஆண்டவர் நாங்கள் எப்போதும் உம்முடைய மகிமையிலே வாழ உம்முடைய அபிஷேகத்தில் வாழ கிருபையில் வாழ வல்லமையில் வாழ வரங்கள்ல வாழ தேவ பிரசன்னத்திலேயே வாழ கர்த்தர் காலை வழியில் ஒரு மகிமையினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பகப்பா உம்மோடு கூட வாழ நீமா நர மன கப தட ரக நீமா நர மன சப துட கரவோ இயேசுவின் நாமத்தால் ஒரு மனுஷனோடு வாழ அல்ல ஒரு உலகத்தோடு வாழ அல்ல தேவனோடு தேவ மகிமையில் தேவ பிரசன்னத்தில் தேவ வல்லமையில் தேவ அபிஷேகத்தில் எப்போதும் தேவ வல்லமை நிரம்பி தேவ பிரசன்னத்தால் நிரம்பி பேதுரு தேவ ஆவியால் நிரம்பி பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரம்பி நம்ம தேவ மகிமையில நிரம்பி தேவ ஆவியால் நிரம்பி பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஒரு நிறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை பரிசுத்த ஆவியில் ஒரு நிரம்பி வாழ்ற வாழ்க்கை பரிசுத்த ஆவியில் ஒரு நிறைந்து வாழ பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ அபிஷேகத்தில் நிறைந்து வாழ வல்லமையில் நிறைந்து வாழ வரங்களில் நிறைந்து வாழ இந்த காலை வேளையில ஒரு அபிஷேக ஆண்டவர் அபிஷேகத்தில் வாழ ஒரு அபிஷேகம் வல்லமையில வாழ ஒரு வல்லமை கிருபையில வாழ ஒரு கிருபையில வாழ ஒரு கிருபை மகிமையில வாழ ஒரு மகிமை ரிபலர மன கபதுடா அபிஷேகத்தில் வாழ ஒரு அபிஷேகத்திலேயே வாழ அபிஷேகத்தில் இழந்த அல்ல அபிஷேகத்தில் குறைந்த அல்ல அபிஷேகத்தில் நிறைந்து வாழ ஒரு அபிஷேகத்தால் எங்களை கத்த நிரப்பும் ஏமாலா ராகா ரிகா மன கபா துட ரபா ரிபலர மன சபா துட கர இந்த நாள் ஆண்டவரே இந்த காலை வேளை உம்முடைய அபிஷேகத்தில் நிறைந்து வாழ இந்த அபிஷேகத்தில் நிறைந்து வாழ அபிஷேகம் நிரம்பி வாழ ஒரு அபிஷேகம் வேணப்பா அபிஷேகம் நிறைந்து வாழ ஒரு அபிஷேகம் வேணும் அபிஷேகத்தை இழந்த அல்ல அபிஷேகத்தில் குறைந்த அல்ல அபிஷேகத்தை காட்ட அல்ல அபிஷேகம் நிறைந்து ஒரு ஸ்தேவானை போல ஒரு பேதுருவை போல ஒரு பவுலை போல ஆவில நிறைந்து
நிறைந்து ஒரு ஸ்தேவானை போல ஆவில நிறைந்து ஸ்தேவானை போல ஆவில நிறைந்து ஸ்தேவானை போல ஆவில நிறைந்து பேதுருவை போல ஆவில நிறைந்து பவுலை போல ஆவில நிறைந்து ஆவில நிறைந்து ஒரு ஆவியின் நிறைவு ஒரு ஆவியின் நிறைவு இந்த ஆறாவது நாள் உனக்கு ஒரு ஆவியின் நிறைவு உனக்கு ஒரு ஆவியின் நிறைவு ஒரு அபிஷேக நிறைவு ஒரு ஆசீர்வாத நிறைவு ரீபா லர மட கப துடா கர ஒரு ஆசீர்வாத நிறைவு இந்த ஆறாவது நாள் ரீபா லர மட கத டட ரக மட சக துடா நீமா லர மட கப துடா ஒரு அபிஷேக நிறைவு ஒரு வல்லமை நிறைவு ஒரு ஆசீர்வாத நிறைவு கர்த்தர் கட்டளை இடுகிறார் கர்த்தர் கட்டளை இடுகிறார் கர்த்தர் கட்டளை இடுகிறார் நீமா லர மட கப தட ரக மட சப துடா ஒரு அபிஷேகத்தை நிறைவு ஒரு அபிஷேக நிறைவு பெற்றுக்கோ இது வரைக்கும் பெற்றது அபிஷேகம் இன்னைக்கு பெறுகிறது அபிஷேக நிறைவு இன்னைக்கு பெறுகிறது அபிஷேக நிறைவு இது வரைக்கும் பெற்றது அபிஷேகம் இன்னைக்கு பெறுவது அபிஷேக நிறைவு அபிஷேக நிறைவு அபிஷேக நிறைவு அபிஷேக நிறைவு ஒரு மகிமையின் நிறைவு ஒரு வல்லமையின் நிறைவு வரத்தின் நிறைவு கிருபையின் நிறைவு இவளர மனசக தட ரக ஹிமலர மன அல்மா ரகஷே ரக மன கப துட கர ஒரு அபிஷேக நிறைவுக்கு நேரம் ஒரு அபிஷேக நிறைவுக்கு நேரம் சபையை நடத்துங்கப்பா சபையை நடத்துங்கப்பா ஒரு அபிஷேக நிறைவுக்கு நேரம் அபிஷேக நிறைவுக்கு நேரம் ஒரு அபிஷேகத்தை இழந்த வாழ்க்கை அல்ல நாங்க அபிஷேகத்தை இழந்து வாழ அல்ல நாங்க அபிஷேகத்தை இழந்து வாழ அல்ல அபிஷேகத்தை நிறைந்து வாழ அபிஷேகத்தை நிறைந்து வாழ அபிஷேகத்தில் நிறைந்து வாழ அபிஷேகத்தில் நிறைந்து வாழ அபிஷேகத்தில் நிறைந்து வாழ எப்போது ஆண்டவர் உம்மோடு கூட வாழ எப்போது உம்மோடு கூட வாழ அந்த அபிஷேகத்தில் வாழ அந்த வல்லமையில் வாழ அந்த கிருபையில் வாழ ஏ மாலா ராகதா ரிகா மன கப துடா கர மன சப துடா அந்த அபிஷேகத்தின் நிறைவு அந்த அபிஷேகத்தின் நிறைவு அந்த ஆவியின் நிறைவு இந்த காலை வேளை தேவ சமது வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவ சமூக நேரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நேரம் வந்த அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு ஆவியின் நிறைவு ஒரு ஆவியின் நிறைவு பரிசுத்த ஆவியின் நிறைவு பரிசுத்த ஆவியின் நிறைவு பரிசுத்த ஆவியின் நிறைவு பரிசுத்த ஆவியின் நிறைவு ஸ்தேவான் ஆவியில நிரம்பி ஸ்தேவான் ஆவியில நிரம்பி ஸ்தேவான் ஆவியில நிரம்பி பவுல் ஆவியில நிரம்பி பேதுரு ஆவியில நிரம்பி இவங்க ஆவியில நிரம்புவாங்க எங்களுக்கு ஆவியின் நிறைவு வேணும் எங்களுக்கு ஆவியின் நிறைவு வேணும் இந்த நாள்ல வந்திருக்க இந்த ஜெப நாள்ல வந்திருக்கிற இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்க அத்தனை பிள்ளைகள் ஒரு ஆவியின் நிறைவு ஒரு ஆவியின் நிறைவு ஒரு ஆவியின் நிறைவு ரீபா லர மன சபா தட கர அல்மா ரக்க மன கபா துடா ஒரு ஆவியின் நிறைவு ஒரு அபிஷேக நிறைவு ஒரு அபிஷேக நிறைவு ஓ ஒருவருக்கு நீமா நர மன சபா துடா கர லிக்க மன கபா தட ரக நத தட ஒரு அபிஷேக நிறைவு ஒரு அபிஷேக நிறைவு ஒரு ஆவியின் நிறைவு ஒரு ஆவியின் நிறைவு ரீபா கதா தட இயேசுவின் நாமத்தினால் வருவருக்கும் ஒரு அபிஷேக நிறைவை தாங்கப்பா ஒரு அபிஷேக நிறைவை தாங்க இது வரைக்கும் பெற்றது அபிஷேகம் இன்னைக்கு பெற்றது ஆவியின் நிறைவு இன்னைக்கு பெற்ற அபிஷேக நிறைவு ஒரு அபிஷேக நிறைவு உன் ஆவி ஆத்மா சரீரம் உன் எண்ணெய் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் உன் பாத்திரம் நிரம்பி வழியணும் உன் பாத்திரம் நிரம்பி வழியணும் அது கணுக்கால அளவு அல்ல அது முழங்கால அளவு அல்ல அது இடுப்பு அளவு அல்ல அது கழுத்து அளவு அல்ல உன் பாத்திரம் நிரம்பி உன் பாத்திரம் நிரம்பி ரீபா லா ராகா அல்மா ராகா மானாதா ரேகா மானாதா உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் எனக்கு அபிஷேகத்தை நிறைவே கேளு எனக்கு அபிஷேகத்தை நிறைவே கேளு ஆண்டவரே ஒரு ஸ்தேவான் ஆள ஒரு பந்தி விசாரிப்புக்கார ஒரு ஸ்தேவான் ஆள ஆவில நிறைய முடியுமானா ஆவில நிறைய மானா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் எனக்கு ஆவியின் நிறைவு எனக்கு ஒரு ஆவியின் நிறைவு இது வரைக்கும் நான் பெற்றது ஒரு அபிஷேகம் எனக்கு அபிஷேகம் நிறைவு எனக்கு வேணும் இந்த அபிஷேக நிறைவு எனக்கு வேணும் இந்த அபிஷேகம் நிறைந்து இந்த அபிஷேகத்தில் நிறைந்து இந்த வல்லமையில நிறைந்து ரீபா லர மன கப தட ரக மன ரீபா லர மன ஒரு புது அபிஷேகம் ஒரு புது அபிஷேகம் ஒரு புது அபிஷேகம் இந்த புதிய நாளில் ஒரு புதிய அபிஷேகம் சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க உனக்கு போராடுற ஆவி எதிர்த்து ஜெயிக்க ஒரு ஆவியின் நிறைவு
நிறைவு, ஒரு ஆவியின் நிறைவு. அந்தகார வல்லமையை துரத்த, அற்புதங்களை நடப்பிக்க, அதிசயங்களை நடப்பிக்க. நீபா லர மன கதா டட ரக ரக மன கபா. நீ இருக்கிற இடத்துல அற்புதங்களை நடப்பிக்க, நீ போற இடத்துல அதிசயத்தை நடப்பிக்க, அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய. ஒரு ஆவியின் நிறைவு, ஒரு ஆவியின் நிறைவு, ஒரு ஆவியின் நிறைவு. எனக்கு கத்த தரா, எனக்கு கத்த தரா, எனக்கு கத்த தரா. ஒரு அபிஷேக நிறைவு. ஏ மாலா ரக ரக மன கபா டட ரக நீபா லர மன சபா டட லதா டட ரபா கதா. இயேசுவின் நாமத்தை ஒரு அபிஷேக நிறைவுக்க நேரம். இன்னைக்கு சபையை நடத்துங்கப்பா, இன்னைக்கு சபையை நடத்துங்கப்பா, ஒரு சபையை நடத்துங்கப்பா. ஒரு அபிஷேக நிறைவுக்க நேரம், அபிஷேக நிறைவுக்க நேரம், அபிஷேக நிறைவுக்க நேரம். ரீபா காத்தாடா அல்மாரா காமானாதாடா ரீகாமானா ஷாகா. ஒரு அபிஷேக நிறைவுக்க நேரம், ஒரு அபிஷேக நிறைவுக்க நேரம், அபிஷேக நிறைவுக்க நேரம், அபிஷேக நிறைவுக்க நேரம். ஒரு புதிய அபிஷேக நேரம், ஒரு புதிய அபிஷேகத்துக்கு நேரம், ஒரு புதிய வல்லமைக்கு நேரம், ஒரு புதிய வரத்துக்கு நேரம். இந்த காலை வேளையில், இந்த காலை வேளை உம்முடைய ரத்த சிந்தி சம்பாதித்த சபை, உம்முடைய ரத்த சிந்தி சம்பாதித்த சபை ஜெயம் பெற சபை, ஜெயம் பெற சபை, வெற்றி பெற, வெற்றி பெற, சத்துருவை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, அந்தகார ஆவியை ஜெயிக்க, அந்தகார வல்லமையை ஜெயிக்க. ரிபா லாரா மன கபா துடா. ஒரு அபிஷேக நிறைவு, ஒரு அபிஷேக நிறைவு, ஒரு அபிஷேக நிறைவு. அந்தகார ஆவி, அந்தகார ஆவி உனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, தரிசனத்துக்கு விரோதமா போராடுற அந்தகார ஆவி. ஏ மா லா ராகா ராகா மா நா ஷேகாலா நீ மா நா ராகா. அந்த அந்தகார ஆவிகள், அந்தகார வல்லமை ஜெயித்து ஜெயம் அடக்க, ஜெயித்து ஜெயம் அடக்க. ஒரு அபிஷேக நிறைவு, ஒரு அபிஷேக நிறைவு, ஒரு அபிஷேக நிறைவு. நீ மா லா ராகா ராகா மா நா காதா ராகா மா நா ஷாகாலா ரிபா லா ரா மா நா கா ராகா மா நா ஷபா துடா கரா நீ மா நா ரா மா நா கபா தடா. ஒரு அபிஷேக நிறைவு, ஒரு அபிஷேக நிறைவு. இந்த ஜெப நாள்ல, இந்த ஜெப நாள்ல, இந்த ஜெப நாள்ல ஒரு அபிஷேக நிறைவு, ஒரு அபிஷேக நிறைவு. அந்தகார வல்லமையை ஜெயிக்க, அந்தகார வல்லமையை ஜெயிக்க. ஏ மா லா ராகா ராகா மா நா கபா துடா கரா மா நா ரிபா லா ரா மா நா ஷபா தடா லதா தடா. ஒரு மகிமையை நிரம்ப, ஒரு மகிமையில நிரம்ப, மகிமையில நிரம்ப. அபிஷேகத்திலே வாழ ஒரு அபிஷேகம், அபிஷேகத்திலே வாழ ஒரு அபிஷேகம், அபிஷேகத்திலே வாழ ஒரு அபிஷேகம். கர்த்தர் இன்னைக்கு தரார், இன்னைக்கு தரார், இன்னைக்கு தரார், இன்னைக்கு தரார். இப்ப பெற்றுக்கோ, இப்ப பெற்றுக்கோ, இப்ப பெற்றுக்கோ, இப்ப பெற்றுக்கோ. அபிஷேகத்திலே வாழ, அபிஷேகத்திலே வாழ ஒரு அபிஷேகம், அபிஷேகத்திலே வாழ ஒரு அபிஷேகம். ரிபா லர மன கபா துடா. இந்த வல்லமை, இந்த வல்லமையா ஓ வருவர், ஓ வருவர். தேவனே, தேவனே நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா. இந்த அபிஷேக வல்லமை, இந்த அபிஷேக வல்லமை ஓ வருவரை நிரப்பட்டும், ஓ வருவரை நிரப்பட்டும், ஓ வருவரை நிரப்பட்டும். ரிபாலா ரமண கமன தடடா அல்மாரா கமன தடடா ரக சபாதுடா நீமன ரமண கபாதுடா அரிகமன சக தட ரக அல்மாரா கமன கபாதுடா. ஒரு அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, ஒரு அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தை, 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 ஒரு புதிய அபிஷேக வல்லமையா, ஒரு புதிய அபிஷேக வல்லமையா. ஓ ஒருவரையும், ஓ ஒருவரையும் நிரப்பக, 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 நிரப்பக. ஒருவர் ஆண்டவர், ஒருவர் ஆண்டவர். இந்த அபிஷேகத்தை நிறையாம, இந்த அபிஷேகத்தை நிறைவே பெறாம இந்த எல்லை விட்டு கடந்து போக நான் விரும்பல ஆண்டவர், நான் விரும்பல ஆண்டவர். என் தேவனே, என் தேவனே, இந்த ஆவியின் நிறைவை பெறாம ஒருவரை சும்மா கடந்து போக நான் விரும்பல ஆண்டவர். அதுக்கு இந்த ஜெபத்தை நடத்தல, அதுக்கு இந்த ஜெபத்தை நடத்தல, அதுக்கு இந்த உபவாசம் இல்ல, அதுக்கு இந்த உபவாசம் இல்ல. இன்னைக்கு ஒரு உபவாசம் பல, இன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கு பல, உன் ஜெபத்துக்கு இதுக்கு ஒரு பல, இன்னைக்கு உன் ஜெபத்துக்கு ஒரு பல, உன் உபவாசத்துக்கு ஒரு பல. ரிபா லர மட கதா டடா ரீகா மௌதுரியா ரிபா லர மட சபா துடா கரா. உன் கண்ணீருக்கு ஒரு பல, உன் கண்ணீருக்கு ஒரு பல, உன் கண்ணீருக்கு ஒரு பல, உன் கண்ணீருக்கு ஒரு பல. இன்னைக்கு உண்டு, இன்னைக்கு உண்டு, இன்னைக்கு உண்டு. ஒரு அபிஷேக வல்லம், ஒரு அபிஷேக வல்லம், ஒரு அபிஷேக நிறைவு. இன்னைக்கு பெற்றுக்கோ, இன்னைக்கு பெற்றுக்கோ, இன்னைக்கு பெற்றுக்கோ. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா நிரப்புகிறார், பலமா நிரப்புகிறார். ஓ ஒருவரையும், ஓ ஒருவரையும், ஓ ஒருவரையும் பலமா, ஓ ஒருவரையும் பலமா நிரப்புகிறார், ஓ ஒருவரையும் பலமா நிரப்புகிறார், ஓ ஒருவரையும், ஓ ஒருவரையும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நேர் அடியா, நேர் அடியா, நேர் அடியா. ஓ ஒருவரையும், ஓ ஒருவரையும் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிபா லர மன கபா துடா கர அல்மா ரக்க சேமா நதா டடா ரக மன நீமா நர மன கபா துடா கர அல்மா ரக்க சேமா நோ ரக மன கபா துடா கர மன சபா துடா நீமா நர மன கபா துடா கர ரிபா லர மன கபா. ஒரு மகிமை நிரப்பட்டும், ஒரு மகிமை நிரப்பட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம். ஆண்டவர் வந்து அத்தனை பேர் மேலே ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம். ஆனால் கொல்லட்டும், ஆனால் கொல்லட்டும், ஆனால் மூட்டட்டும், ஆனால் மூட்டட்டும். இந்த அபிஷேகத்தை ஏ
மக்கா டாடா ராக நீமா நர மன கபா இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு அனல் மூட்டி எழுப்பு உன் அபிஷேகத்தை அனல் மூட்டு இன்னைக்கு அபிஷேகத்தை அனல் மூட்டு அது அனல் கொண்டு எழுப்பட்டும் அது அனல் கொண்டு எழுப்பட்டும் அது அனல் மூட்டு அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டு இந்த அபிஷேகத்துக்கு அனல் மூட்டு இந்த அபிஷேகத்துக்கு அனல் மூட்டு ரீபா கபா தாடா ரக மன நீமா நர மன சபா துடா கர மன இயேசுவின் நாமத்தா தேவனே இந்த கூடாரத்துக்குள்ள வந்த ஒரு நபர் கூட வெறுமனையா போக நான் அனுமதிக்க மாட்டேன் வெறுமனையா போக அனுமதிக்க மாட்டேன் அத்தனை பேரையும் ஒரு அபிஷேக வல்லமையா 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 அத்தனை பேரையும் ஒரு அபிஷேக வல்லமையா ஒரு அபிஷேக வல்லமையா இன்னைக்கு நிரப்பங்க ஏ மா காத்தாடா ராக மன சக தாட ராக நீமா நர மன கபா துடா ஒரு அபிஷேக நிறைவு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி ஸ்தேவானம் மட்டுமல்ல பவுலை மட்டுமல்ல பேதுருவை மட்டுமல்ல நம்மைய நிரப்புறா அவர்கள் நிரப்பின அதே ஆவி அதே அபிஷேகம் அதே வல்லமை இன்னைக்கு நம்மைய நிரப்புகிறது பெற்றுக்கொள் நீமா நர மன கபா துடா இது அசதியா இருக்கிற நேரம் இல்ல இன்னைக்கு அபிஷேகத்தை பெற நேரம் ஒரு அபிஷேகத்தை பெறுகிற நேரம் ஒரு வல்லமையை பெறுகிற நேரம் மகிமையை பெறுகிற நேரம் மகிமையை காண்பிக்கிற நேரம் மகிமையை தங்குற நேரம் மகிமையை பார்க்கிற நேரம் நீ மகிமையை பார்க்கிற நேரம் ஒரு மகிமையை பார்க்க போற நேரம் நீ சீனாய் மலையை பார்க்கிற நேரம் சீனாய் அனுபவத்தை பார்க்கிற நேரம் சீனாய் மலையின் அனுபவம் ரீபா நர மன சாலமோன் மண்டபத்தின் அனுபவம் ரீபா நர மன கபா துடா கரபோ தகப்பனே அந்த மகிமை நாங்க பார்க்கணும் மோசேக்கு காண்பிச்ச மகிமை எங்களுக்கு வேணும் மோசே மட்டும் மகிமை அல்ல நாங்கள பார்க்க விரும்புறோம் மோசேக்கு மகிமையை காண்பிச்சீங்களே எங்களுக்கு மகிமையை காண்பிங்க நாங்களும் மகிமையை பார்க்க விரும்புறோம் நாங்களும் மகிமையை பார்க்க விரும்புறோம் அந்த மகிமை அந்த சீனாய் மலையில மகிமை அந்த சீனாய் மலையின் மகிமை இன்னைக்கு நாங்களும் பார்க்கணும் ஏ மாக்காதா நாங்க பைபிளை படிக்கிறது மட்டுமல்ல எங்க வாழ்க்கையில பார்க்கணும் அந்நிய கண்கள் அல்ல எங்க கண்ணு பார்க்கணும் உம்முடைய மகிமை என்ன உம்முடைய அபிஷேகம் என்ன உம்முடைய கிரியை என்ன உம்முடைய கிரியை எப்படிப்பட்டது ஏ மாலா ராகா மன சக தாடா அந்த கிரியை நாங்க பார்க்கணும் அந்த கிரியை நாங்க பார்க்கணும் உம்முடைய கரத்தின் கிரியை இன்னைக்கு நாங்க பார்க்க விரும்புறோம் Kata dada raga mana, nima lara mana shaga dada raga mana lava, nima lara mana kaba duda kara, alma raka shema nara, riba lara mana kaba duda, Yesuவின் நாமத்தா, அந்த மகிமை பான்பிக்கப்பா, அந்த மகிமை நிரப்பட்டப்பா, அந்த சீனாய் மலையில இறங்கின, அந்த தேவ மகிமை, மோசேயை நிரப்பின அந்த மகிமை, எங்களையும் நிரப்பட்டோம், மோசேயை நிரப்பின அந்த மகிமை, இன்னைக்கு எங்களையும் நிரப்பட்டோம், அந்த மகிமை நாங்க பார்க்கணும், அந்த மகிமைக்குள்ள தான் நாங்க வாழணும், அந்த மகிமையில் தான் நாங்க வாழணும், ஆதாமை போல மகிமை இழந்த அல்ல, வஸ்தியை போல மகிமை இழந்த அல்ல, சபலை போல அபிஷேகத்தை இழந்த அல்ல, ஆவியால் நிறைந்து ஒரு ஸ்தேவானை போல, ஒரு பேதரை போல, ஒரு பவுலை போல, ரீபா நர மன கபா ஆவியால் நிறைஞ்சு வாழ விரும்புறோம், மோசேயை போல மகிமையில நிறைஞ்சு வாழ விரும்புறோம், மகிமையிலே நாங்க வாழ விரும்புறோம். Ribala ramana kaba duda kara, nimana ramana kaba dada ragamana, rikamana shaba duda kara mana kaba duda, almara kamana dada ragana, almara ba shaba, and abhishek nerapatappa, மீண்டு வரிவிசை ஜெபிக்கலையா, மீண்டு வரிவிசை ஜெபிக்கிறேன், என் ஜனத்துக்கு மேல, மீண்டு வரிவிசை, இந்த அபிஷேகம் இறங்கப்படு, என் தேவனே, நாங்க பணத்தை கேட்கல, நாங்க சொத்தை கேட்கல, அபிஷேகத்தை கேட்கிறோம்,
அபிஷேகத்தை கேட்கிறோம். கடைசிகள் அபிஷேகத்தை கேட்கிறோம். கடைசிகள் அபிஷேகத்தை கேட்கிறோம். கடைசிகள் வல்லமையை கேட்கிறோம். கடைசிகள் வரங்களை கேட்கிறோம். ஏ மாலா ராகா ரிகா மன கால டடா ரகா ரகா மன சபா துடா கரா. அந்த அபிஷேகத்தை கேட்கிறோம். அந்த வல்லமையை கேட்கிறோம். அந்த வரத்தை கேட்கிறப்பா, பலத்தை கேட்கிறப்பா. நீமா நர மன கப துட கர நீமா நர மன சக தட ரக நத ரக மன கப தட ரக மன சப துட ரவ நீமா நர மன கப துட கர மன லீபா நர மன சேவதோ ரீபா லோத கடரா நீமா நர மன கப துட கர. அந்த மகிமை நிரப்பட்டும். அந்த மகிமை நிரப்பட்டும். அந்த வல்லமை நிரப்பட்டும். அந்த வல்லமை நிரப்பட்டும். ஒருத்தரை விடாதீங்க. ஒருத்தரை விடாதீங்கப்பா. ஒருத்தரை விடாதீங்கப்பா. ஒருத்தரை விடாதீங்கப்பா. அத்தனை பேரையும் என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், அந்த ஆணி பாய்ந்த கரம், அந்த ஆணி பாய்ந்த கரம். பேதுரு கையை வச்சாலே அபிஷேகம் நிறைய முடியும். பேதுரு கையை வச்சாலே அபிஷேகம் நிறைய. பரிசுத்த ஆவியானவர் உங்க கையை வைங்கப்பா. உங்க கையை வைங்கப்பா. உங்க கையை வைங்க. ஒரு மனித கரம் அல்ல, தேவனுடைய கரம். தேவனுடைய கரம் நேரடியா நேரடியா எங்களை ஒவ்வொருவரை தொடட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் தொடட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் தொடட்டும். தேவனுடைய கரம், பரிசுத்த ஆவியுடைய கரம், பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்களை ஒவ்வொருவரையும் நேரடியா 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 எங்களை தொடட்டும். எங்களை தொடட்டும். எங்களை தொடட்டும். எங்களை தொடட்டும். இன்னைக்கு விடாத, இன்னைக்கு விடாத, இன்னைக்கு விடாத. நீ எதிர்பார்த்த அபிஷேகத்தை கேளு. இன்னைக்கு எதிர்பார்த்த அபிஷேகத்தை கேளு. நீ எந்த அபிஷேகத்தை கேட்ட, நீ எந்த அபிஷேகத்தை விரும்பின, நீ எந்த அபிஷேகத்தை விரும்பின, அதை கத்த நிரப்புறா, அதை கத்த நிரப்புறா, அதை கத்த நிரப்புறா. நீ எதிர்பார்த்த அபிஷேகம், நீ எதிர்பார்த்த அபிஷேகம் இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு. இன்னைக்கு உனக்கு ஒரு சான். இஸ்ரவேலுக்கு தயவு செய்ய குறித்த காலம், உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற காலம் இது. அபிஷேகத்தோட நிரப்புற காலம். உன் அபிஷேகத்தோட நிரப்புற காலம். உன் அபிஷேகத்தோட நிரப்புற காலம். உன் அபிஷேகத்துல நீ கேட்ட அபிஷேகத்தை உன்னை நிரப்புகிற காலம் இது. அந்த காலம் இது. அந்த காலம் இப்ப பெற்றுக்கோ. இப்ப பெற்றுக்கோ. இப்ப பெற்றுக்கோ. இப்ப நீ மௌனமா இருந்தா, இப்ப நீ மௌனமா இருந்தா இன்னொரு காலம் உனக்கு கிடைக்காது. இன்னொரு காலம் உனக்கு கிடைக்காது. இன்னொரு காலம் உனக்கு கிடைக்காது. இது உனக்கு குறித்த நேரம். இது உனக்கு கிடைச்ச நேரம். இஸ்ரவேலுக்கு தயவு செய்ய குறித்த காலம், அதற்குரிய நேரம் உனக்கு வந்தது. உனக்கு வந்தது. உன்னை அபிஷேகிக்கிற ஒரு நேரம். உன்னை அபிஷேகிக்கிற ஒரு நேரம். உன்னை வல்லமை படுத்துற ஒரு நேரம். கிருபை படுத்துற ஒரு நேரம். அபிஷேகிக்க ஒரு நேரம். உன்னை அபிஷேகிக்கிற ஒரு நேரம். உன்னை அபிஷேகிக்கிற ஒரு நேரம். நீ அபிஷேகம் நிறைகிற ஒரு நேரம். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நேரம். அபிஷேக மகிமையை பார்க்கிற ஒரு நேரம். Ribalara mana shakanada, ribalara mana kabaduda kara, almara shiandara, nimana ramana kabaduda karamana, ribalara mana kabadada raka, almara shehandada, raka mana kabaduda kara. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். அந்த அபிஷேகத்தின் நிறைவு, அந்த அபிஷேகத்தின் நிறைவு, அந்த அபிஷேகத்தின் நிறைவு, அந்த அபிஷேகத்தின் நிறைவு ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஒவ்வொரு நிரப்பட்டும். ஒரு விஷயம் ஜெபிக்க போறேன். ஒரு விஷயம் ஜெபிக்க போறேன். ஜெபிச்சு அடுத்த பகுதி நான் கடந்து போக போறேன். இது கடைசி ஒரு விஷயம் ஜெபிக்க போறேன். நீ என்ன அபிஷேகம் கேட்டியோ அதை இப்ப கேளு. அதை இப்ப கேளு. உனக்கு என்ன அபிஷேகம் வேணும்? உனக்கு என்ன அபிஷேகம் வேணும்? உனக்கு என்ன அபிஷேகம் வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட வல்லமை வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட வரம் வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட வரம் வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட கிருபை வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட மகிமை வேணும்? இப்ப கேளு. இப்ப கேளு. இப்ப கேளு. இப்ப கேளு. ரீபாலாராமனா ரகமன சபா தூடக்கர. உனக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்? எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்? எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்? ஆண்டவரே பவுலை போல, பவுலை போல, பவுலை போல நடந்து போகும்போது குறி சொல்ற ஆவி, குறி சொல்ற ஆவி. இவன் தேவனுடைய ஊழியக்காரன். இவன் தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரன். சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமான அந்த அபிஷேகங்களுக்கு வேணும். அந்த அபிஷேகங்களுக்கு வேணும். எல்லா நேரத்திலும் ஸ்தேவானை போல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி பேசுற, ஆவில நிரம்பி பிரசங்கிக்க, ஆவில நிரம்பி பிரசங்கிக்க அந்த அபிஷேகம் எனக்கு வேணப்பா, எனக்கு வேணப்பா, எனக்கு வேணப்பா. ரீபாலாராமனா பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமாவாண்டா, நிழல் பட்டு சுகமானா. நாங்க நடந்து போகும்போது, நாங்க நடந்து போகும்போது அசுத்த ஆவிகள், நோய்கள், வியாதிகள் விலகக்கூடிய
அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஸ்தேவானா போல ஆவியில நிரம்பி பிரசங்கிக்கிற கிருபை எனக்கு வேணும். அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். பவுலை போல நடந்து போகும்போது இவன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று அசுத்த ஆவிகளும் சாட்சி கொடுக்கத்தக்க அளவுக்கான அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். எங்களை நிரப்போம். இந்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்போம். இந்த அபிஷேகத்துக்கு பிறகு உன் லைஃபே மாறுது. உன் வாழ்க்கையை மாத்திர அபிஷேகம் இது. உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற 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 ஒரு அபிஷேகம். உன் வாழ்க்கையை திருப்ப முனையை ஏற்படுத்துகிற அபிஷேகம். உன் வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையை ஏற்படுத்துகிற ஒரு அபிஷேகம். பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவங்க அபிஷேக நிலைய மாறுச்சு. அவங்க வாழ்க்கையே மாறுச்சு. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவங்க லைஃபே மாறுச்சு. அதை போல இந்த அபிஷேகத்துக்கு பிறகு உன் லைஃபே மாறும். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை திருப்பம் எதை கண்டு பயந்தியோ அதற்கு முன்னால தைரியமா நின்று அதை சவால் விட்டு பேசுற அளவுக்கு இந்த அபிஷேகம் மாத்துது. இந்த அபிஷேகம் ஒரு திருப்ப முனையின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒரு திருப்ப முனையின் அபிஷேகம். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு அபிஷேகம் வல்லமையா கர்த்தருக்கு தரார். எனக்கு தரார். இப்ப பெற்றுக்கோ. உம்மோடு வாழ என்னை உமக்கா பிரித்தெடுத்தீ. எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்கா பிரித்தெடுத்தீ. எந்தோ உம்மோடு என்னை உமக்கா பிரித்தெடுத்தீ. தெய்வத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பூலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீ. எந்தோ உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீ. எந்தோ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீ. Hallelujah, 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 hallelujah. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் எழும்பி நின்று பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் வேறொரு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீ. உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீ. இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்.
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகம் 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. எதுக்கு உன்னை இங்கே இருக்க சொல்கிறேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக உன்னை இருக்க சொல்கிறேன். எதுக்கு இங்கே உன்னை இருன்னு சொல்கிறேன்? எதுக்கு இந்த ஜெப நேரத்தில் உன்னை இருன்னு சொல்கிறேன்? எதுக்கு இந்த உபவாச நாளில் இங்கே இருன்னு சொல்கிறேன்? எதுக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் இருன்னு சொல்கிறேன்? எதுக்கு இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே நீ இருன்னு சொல்கிறேன்? எதுக்கு இந்த துவக்க நேரத்திலேயே நீ இருன்னு சொல்கிறேன்? எதுக்கு ஆரம்பிக்கும் போதே நீ இருக்கணும்னு சொல்கிறேன்? எதுக்கு இந்த இடத்துல நீ இருக்கணும்னு சொல்கிறேன்னா, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை என்ன செய்ய சொல்கிறேன்? உன்னை அங்கே இருக்க சொல்கிறேன். எதுக்கு உன்னை இருக்க சொன்னேன் தெரியுமா? உன் வேலையை கெடுக்க இல்லை, உன் நேரத்தை கெடுக்க இல்லை, உன் உறவை பிரிக்க இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்குத்தான் நான் இந்த இடத்துல உன்னை இருக்க சொன்னேன். கத்தை யாருக்க சொல்கிறாரு? உன்னை எதுக்கு இங்கே இருக்க சொன்னேன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிருந்தேன், அதனால் உன்னை இப்போ தான் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சேன், அதனால் உங்களை இருன்னு சொன்னேன். அதனால் உனக்கு இருன்னு சொன்னேன். உன்னை ஆசீர்வதிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா உன்னை என்னைக்கோ போன்னு சொல்லிட்டுப்பேன், உன்னை எப்போவோ நான் போன்னு சொல்லிட்டுப்பேன், சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டுப்பேன். ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் நினச்சேன், அதனால் நீ போக வேணான்னு தடுத்து இங்கே இருன்னு சொன்னேன். எதுக்கு ஆண்டவர் நம்மளை இருக்க சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக இருன்னு சொல்கிறார். உன் சரீரம் பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காக உன்னை இருன்னு சொன்னேன். எந்த சத்துருவாலும் எந்த மனிதனாலும் உன் சரீரம் பாதிக்கப்படக்கூடாது, உன் சரீரத்துக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, உன் சரீரத்துக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நீ சரீர பிரகாரமான பிரச்சனையை அனுபவிக்கக்கூடாது, நீ சரீர பிரகாரமான பிரச்சனையை உன்னை தந்துடக்கூடாது, உனக்கு சரீர பிரகாரமாக எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன். உன்னை இங்கே இருக்க சொன்னேன். எதுக்கு உன்னை இருக்க சொன்னேன்? உன் வேலையை கெடுக்க இல்லை, உன் உறவை பிரிக்க இல்லை, உன் சமாதானத்தை கெடுக்க இல்லை, உன் சந்தோஷத்தை கெடுக்க இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சேன் ஈசாக்கு. அதனால தான் உன்னை செய்யணும்னா உன்னை இங்கே இருன்னு சொன்னேன். எகிப்துக்கு நீ போயிருந்தேன்னா, ஒரு உலக பிரகாரமாக போயிருந்தா, ஒரு உலக பிரமண சொந்தம் கிட்ட போயிருந்தா, ஒரு உலக உறவை கிட்ட போயிருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் நான் துக்கப்பட்டிருப்பேன். ஏன்? பின் ஆட்களில் நீயும் துக்கப்பட்டிருப்பேன். பின் ஆட்களில் நீயும் துக்கப்பட்டிருப்ப. எப்போ தெரியுமா? நீ நினச்சபடி உன்னை போன சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எங்கே போயிருப்ப? நீ எங்கே போகணுன்னு நினச்ச? எகிப்துக்கு போகணுன்னு நினச்ச இல்லையா? எகிப்துனா உலகம் இல்லையா? உலகத்துக்கு போகணுன்னு நினச்சல, உலக பிரமான சொந்தம் கட்ட போகணுன்னு நினச்சல, உலக பிரமான உறவு கட்ட போகணுன்னு நினச்சல. நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னா, நான் ஏன் உன்னை தடுத்தேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை நீ நினச்ச நேரத்தில் நீ இப்போ போயிருந்தன்னா அவங்களுக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும். ஆனால் பின் ஆட்களில் நீ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். உன் வருத்தப்படுறதை பார்த்து நானும் வருத்தப்பட்டிருப்பேன். உனக்கும் வருத்தம், அது எனக்கும் வருத்தம். இந்த வருத்தம் இருக்கக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷப்படணும்னு நினச்சேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சேன், நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சேன், உன்னை மகிழ்ச்சியாக்கணும்னு நினச்சேன், உன்னை உறுத்தணும்னு நினச்சேன், உன் சரீரம் பாதிக்கப்படாமல் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால தான் உன்னை ஈசாக்கு என்ன செய்ய சொன்னேன்? இங்கேயே உனக்கு இருக்க சொன்னேன். அன்னைக்கு ஈசாக்குக்கு சொன்னவர் இங்கே வந்திருக்கிற யாருக்கோ சொல்கிறாரு, உன்னை எதுக்கு இங்கே இருக்க சொன்னா, உன்னை ஆசீர்வதிக்க. பின் நாட்களில் நீ வேதனைப்படாமல், நீ கஷ்டப்படாமல், நீ துக்கப்படாமல், நீ உபத்திரப்படாமல், நீ சங்கடப்படாமல், நீ கண்ணீர் வடிக்காமல், நீர் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து நானும் வேதனைப்படாமல், நானும் துக்கப்படாமல், நானும் கண்ணீர் வடிக்காமல், உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம்னு நீ சந்தோஷப்படுறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவதற்காக தான் எகிப்துக்கு போகாமல் உன்னை இங்கே இருன்னு சொன்னேன்னு கர்த்தர் யாருக்க சொல்கிறார். அன்றைக்கி யாருக்கு சொன்னார் அந்த வார்த்தைன்னா? ஈசாக்குக்கு சொன்னார். அவருக்கு விருப்பம் எகிப்துக்கு போக, அவருக்கு நினைப்பு எகிப்துக்கு போக. எகிப்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம், எகிப்துக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எகிப்துக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாம்,
எகிப்துக்கு போனால் வசதியாக இருக்கலாம், எகிப்துக்கு போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. இல்லை ஈசாக்கு, உன் நினைவுகள் என் நினைவு அல்ல. நீ நினச்சபடி மட்டும் நீ போயிருந்தேன்னா பயங்கர வருத்தப்பட்டிருப்ப, பயங்கர வேதனைப்பட்டிருப்ப, பயங்கர துக்கப்பட்டிருப்ப. ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா அப்படி தான் போய் பயங்கர துக்கப்பட்டார், பயங்கர கஷ்டப்பட்டார், பயங்கர சிரமப்பட்டார். உங்கள் அப்பா ஆபிரகாம் அப்படி தான் போனார் எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போனால் தான் நான் வாழ முடியும்னு போனார், சந்தோஷப்பட முடியும்னு போனார். ஆனால் என்ன நினச்சி தெரியுமா? உங்கள் அம்மா சாரால் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம், உங்கள் அப்பா ஆபிரகாமுக்கு ஒரு தாங்க முடியாத வேதனை, ஒரு தாங்க முடியாத வருத்தம், ஒரு தாங்க முடியாத துக்கம். அந்த துக்கம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காகவே உன்னை இங்கேயே இருக்க சொன்னேன். அந்த துக்கம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காகவே உன்னை இங்கேயே இருக்க சொன்னேன். இங்கேயே நான் இருக்க சொன்னேன். ஏன் கூட இருந்து கெட்டு போனவங்க யாரும் இல்லை. என்னை விட்டு போய் கெட்டவர்கள் ஏகப்பட்ட பேர். என்னை விட்டுட்டு போய் என்னை விட்டு போய் கெட்ட உன் அண்ணன் லோத்து என்னை விட்டு போனதுனால தான் கெட்டு போனான். உங்கள் அண்ணன் லோத்து, உனக்கு அண்ணன் என்னை விட்டு போனதுனால தான் கெட்டான். ஆனால் உங்கள் அப்பா ஆபிரகாம் என் கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு நீ ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆபிரகாம், என்னுடைய மகனாக, ஒரு ஈசாக்காக இங்கே நீ வாழ்றன்னு கர்த்தர் சொல்கிறார். யாரையோ பார்த்து நீயும் போகணும்னு நினச்ச, யாரையோ பார்த்து நீயும் போகணும்னு நினச்ச. அப்படி மட்டும் போயிருந்தேன்னா உங்கள் அப்பா அனுபவிச்ச அதே வேதனையை நீயும் அனுபவிச்சிருப்ப. அப்படிப்பட்ட வேதனையை இனியும் நீ அனுபவிக்க கூடாது என்பதற்காகவே உன்னை இங்கேயே நான் இருக்க சொன்னேன். உன்னை இங்கேயே நான் இருக்க சொன்னேன். ஷாமா கத்தாடா ரகமானா நக்கசேமா லக்கத்தோடா ரகமானா. உங்கள் அண்ணன் உனக்கு முன்னாடி சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. என்னை விட்டு போனதுனால உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சான்றது உனக்கு முன்னாடி லோத் ஒரு எடுத்துக்காட்டு. ஐசாக் உனக்கு முன்னாடி உன் அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டு. என்னை விட்டு போனதுனால அவன் சந்திச்ச வேதனை, அவன் சந்திச்ச துக்கம், அவன் சந்திச்ச கஷ்டம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் உன்னை எகிப்துக்கு போகாம நான் தடுத்து வச்சிருக்கிறேன். நான் தடுத்து வச்சிருக்கிறேன். தகப்பனே, மீண்டும் எங்களை தடுத்துக்கோங்கப்பா. எங்கே போனால் நாங்கள் கஷ்டப்படுமோ அந்த இடத்துக்கு நாங்கள் போகாமல் எப்படியாகிலும் எங்களை தடுத்துருங்க சாமி, எங்களை தடுத்துருங்க. எங்கள் சந்தோஷத்தை மட்டுமே மையப்படுத்துகிற ஆண்டவர், எங்கள் மகிழ்ச்சியை மட்டுமே மையப்படுத்துகிற ஆண்டவர், எங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமே மையப்படுத்துகிற ஆண்டவர், எங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே மையப்படுத்துகிற ஆண்டவர். இந்த காலை வேளையில் எங்கே போனால் நாங்கள் பாதிக்கப்படுவோமோ, எங்கே போனால் நாங்கள் கஷ்டப்படுவோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் போகாமல் எப்படியாகிலும் எங்களை தடுத்து, எங்களுக்கு வருகிற ஆபத்தை எங்களை விட்டு தடுத்து எங்களை காப்பாற்றிக்கோங்கப்பா. எங்களை காப்பாற்றிருங்க. அப்படியே நீ செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆதியாகமம் 26:3. இங்கேயே நீ வாசம் பண்ணு, நான் கூட இருந்து. எதுக்கு கர்த்தர் இருக்க சொல்றாரு? நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே இங்கே இருக்க சொல்றாரு. ஆமென். இந்த சபையில் எதுக்கு இருக்க சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த சபையில் இருக்க சொல்றாரு. ஆமென். உன்னை எதுக்கு இருக்க சொல்றாரு? உன்னையும் பிற்கால சந்ததியும் ஒரு கஷ்டப்படாமல் இருப்பதற்காகவே உனக்கு இருக்க சொல்றாரு. ஆமென். எதுக்கு உனக்கு இருக்க சொல்றாரு? உங்க அப்பா போல நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே உன்னை இருக்க சொல்றாரு. ஆமென். இவங்க அப்பா ஆபிரகாம் எகிப்துக்கு போனார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளவோ வேதனைப்பட்டார், எவ்வளவோ துக்கப்பட்டார். மனைவியை பிரிஞ்சு எல்லாவற்றையும் இழந்து ஒரு தனித்து விடப்பட்டு ஒரு தனி நபராக ஒரு பயங்கர கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டம் நாம் படக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் நம்மளை தடுத்து இந்த சபையிலே கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த இடத்திலே கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இருக்கக்கூடாத இடத்துல இல்லாமல் போனால் ஆபத்து இருக்குதா? இருக்கக்கூடாத இடத்தை விட்டு நம்ம போயிட்டா நமக்கு ஆபத்து இருக்குதா?
2 பேரை வேகம் 3 பேரை காட்டணும், ஆனால் 2 பேரை வேகமாக காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 வசனம் 2 ஒரு சம்பவத்தை மட்டும் நான் வேகமாக காட்டி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். நேரம் இல்லாமல் போகிறதுனால யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிச்சோன்னா, அப்பொழுது அந்த மனுஷர் அந்த ராகாப் என்ற வேசியை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு இந்த ஜன்னல்லே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். எவன் ஆகிலும், முக்கியமான வார்த்தை, எவன் ஆகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து எங்க புறப்பட்டா, உன் வீட்டு வாசலில் இருந்து எங்க இருந்தா கூட உனக்கு சேஃப்டி. வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, அந்த வாசலுக்குள்ள இருந்தா கூட உனக்கு சேஃப்டி தான். உன்னை வீட்டு உள்ளறையில உட்காவல வைக்கல, வீட்டுக்குள்ள ரூம்ல வச்சு போட்டல, ரூமுக்குள்ள மட்டும் இல்ல, உன் வீட்டு வாசப்படி, அந்த வாசல் எங்க இருக்கும், பட் ரோட் டச் இல்லையா, எந்த பக்கம் ரோட் டச், அப்படிதானே. அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு, எந்த ஸ்டெப்பு, அந்த ரோட்ல 2 ஸ்டெப்பு வைக்காம ஒரு ஸ்டெப்பு இந்த வாசலுக்குள்ள இருந்தா கூட உன் குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி. கதை தீர்க்கமா சொல்றாரு, வாசல்லையாவது இருந்துரு. எங்க இருந்துரு, நீ ஆலயத்துக்கு உள்ள இந்த மகா பரிசுத்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்ல அந்த பிரகாரத்துல அந்த பரிசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பிரகாரம் நடுமையத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பிரகாரம் எண்டு இருக்கு பாரு, அந்த வாசல், உன் வாசல், அழகா அந்த வார்த்தை, உன் வீட்டு வாசல், உன் எல்லை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் அந்த எல்லைக்குள்ள இருந்துட்டா உனக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனா அந்த எல்லையை தாண்டிட்டேனா, அடுத்த வார்த்தை எது வெளியே, எந்த வெளியே, உன் வாசலுக்கு வெளியே இல்லையா, அந்த வாசல் நடுமையம் இல்ல, அந்த வாசல் எண்டு, எதுவும் வாசல் முடியுது, எந்த இடத்தோட உன் வாசல் முடியுது. ராகாபு சொல்றார், ராகாப் என்கிட்ட ஒரு ஆணை வாங்கியிருக்கிறேன். என்ன ஆணை, என் குடும்பத்துக்கு யாருக்கும் எந்த வரக்கூடாது, எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஓகே, நான் உனக்கு ஆணை போட்டு கொடுத்துட்டேன், நான் மீற மாட்டேன். ஆனால் எப்போ நான் மீறிடுவேன் தெரியுமா, உன் வாசல், நீ இருக்க வேண்டிய எல்லையை தாண்டி ஒரு ஸ்டெப் அதுக்கு பிறகு வச்சுட்டா கூட நான் உனக்கு செஞ்சு கொடுத்தாலே ஆணை அது கிரியை செய்யாது. அதுக்கு பிறகு உன் குடும்பத்தை காப்பாத்துறது என் கையில் இல்லை, உன்னை காப்பாத்துறது என் கையில் இல்லை, உன் பிள்ளைகளை காப்பாத்துறது என் கையில் இல்லை, உன் அப்பா அம்மாவை காப்பாத்துறது என் கையில் இல்லை. எது வரைக்கும் நீ காப்பாற்ற முடியும் தெரியுமா, எது வரைக்கும் தான் நீ உன்னை காப்பாற்ற முடியும் தெரியுமா, எது வரைக்கும் தான் உன் பிள்ளைய காப்பாற்ற முடியும் தெரியுமா, எது வரைக்கும் தான் உன் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும் தெரியுமா, எது வரைக்கும் தான் உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும் தெரியுமா. யாருக்கோ சொல்றா, சீர்க்கமா சொல்லிட்டேன், எது வரைக்கும் நீ காப்பாற்ற முடியும் தெரியுமா, நான் குறிச்ச எல்லைக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் தான். நான் குறிச்ச எல்லையை என்னைக்கு நீ தாண்டறையோ, நீ ரொம்ப தூரம் போக தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்டெப் நான் குறிச்ச எல்லைக்கு வெளியே, நான் குறிச்ச எல்லைக்கு ஒரே ஒரு ஸ்டெப் நீ காலை வச்சுட்டேன்னா உன்னை நீயும் காப்பாற்றிக்க முடியாது, உன் குடும்பத்தாரையும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றிக்க முடியாது. அப்ப எதுக்கு தேவன் அந்த எல்லைக்குள்ள இருக்க சொல்றாரு? இப்ப ஈசாக்கு சொன்னாரு, ஈசாக்கு நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இருந்தாதான் எதிரிகளால உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் என்ன செய்ய முடியும்,
நான் காலைல சொன்னேன் 3 பாதுகாப்பு 3 கருத்தை சொன்னேன் இல்லையா? அதில் ஒன்று என்ன? சரீரம் எந்த விதத்தில் சரீர பிரகாரமான பாதிப்பு உனக்கு வராமல் இருக்குன்னா நான் சொன்ன இடத்துல இரு. பட் நான் சொன்ன இடத்தை விட நீ பார்க்குற இடம் தான் உனக்கு பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு நீ என்னைக்கு நான் குறிச்ச எல்லைய நீ வெளியே, ரொம்ப தூரம் இல்லை, ஒரே ஒரு ஸ்டெப், ஒரே 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சான் அப்னேர். ஒரே ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி வச்சான் அப்னேர். ஒளிமுக வாசல்ல ஒரு காலை வச்சுட்டு இருந்தா அப்னேருக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே. தாவீது அழுவார், மதிகெட்டவன் சாகாத பட செத்து போயிட்டியப்பா. உன் கை கட்டப்படமும் இல்லை, விலங்கு போடவும் இல்லை, உன் கால் கட்டப்படமும் இல்லை, நீ ஒரு சாதாரண ஆளுமே கிடையாது, உனக்கு நிகரானவன் இந்த இஸ்ரவேலில் யாருமே இல்லையே, உனக்கு சமன சொல்றதுக்கு நான் கூட இல்லைன்னாரு இல்லையா? யாருமே இல்லை என்ன அர்த்தம்? நான் கூட உனக்கு சமமா? நான் சொல்றது புரியுதுங்களா? உனக்கு சமமா அந்த இஸ்ரவேலில் என்ன உட்பட யாருமே கிடையாது. அவ்வளவு நீ திறமசாலி. ஆனால் அவ்வளவு திறமசாலி என்ன செய்ய முடியல, உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியல. ஏன் தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்துல உன் கால் இல்லை. உன் திறமை உன்னை காப்பாத்தாது, உன் அறிவு உன்னை காப்பாத்தாது, உன் பலன் உன்னை காப்பாத்து. அப்படியே உனக்கு சமமா இந்த முழு சமஸ்த இஸ்ரவேலில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு 1 சாமுவேல் 26 தாவீது சொல்லுவான். இந்த இஸ்ரவேலில் உனக்கு சமமானவன் யாரு? யாருமே கிடையாது. நீ வீரன் அல்லவா, நீ படை தலைவன் அல்லவா, இந்த இஸ்ரவேலில் உமக்கு சமமானவன் யாருமே இல்லைனா அப்படி இருக்க நீ எப்படா தூங்கணும்னு கேட்பாரு. அப்படி நீ எப்படா தூங்கணும்? நீ ஒருத்தன் வந்து சொம்பையும் ஈட்டையும் எடுத்துட்டு வரான், நீ என்ன செய்யல, நீ கண்டுபிடிக்கலையே, உமக்கு சமமானவன் யாரா அப்படின்னு கேட்பா. இஸ்ரவேலில் நமக்கு சமமானவன் யாருமே, அவனுக்கு சமானவன் யாருமே இல்லை. ஆனா இப்ப சொல்றாரு, ஒரு மதிகெட்டவன் செத்ததை போல செத்து போயிட்டியப்பா. ஒரு மதிகெட்டவன், ஒரு அறிவில்லாதவன் செத்ததை போல செத்து போயிட்டியே. ஏன்? நீ மட்டும், உன் கால் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு ஸ்டெப் இல்லையா? யோ எப்படி கூட்டு போயிட்டான்? ஒரு ஸ்டெப் வெளியே வந்துடும், அவ்வளவுதான். இன்னைக்கு சத்ருனை ரொம்ப தூரம் கூப்பிட மாட்டான். இன்னைக்கு சத்ரு உன்னை ரொம்ப தூரம் கூட்டு போக மாட்டான். சபையை விட்டு ரொம்ப தூரம் கூட்டு போக மாட்டான். ராஜா புலம்பி மதிகெட்டவன் சாகிறத போல அப்படியே செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களை விலங்கு போடவும் இல்லை, துஷ்டன் கையில மடியறத போல மடிஞ்சப்பா. ஒரே ஒரு ஸ்டெப் காலை உள்ள வச்சிருந்தா உன்னை எந்த கொம்பனும் என்ன செஞ்சிருக்க முடியாது, எந்த கொம்பனும் என்ன செஞ்சிருக்க முடியாது, உன் மேல கைப்பற்றிருக்க முடியாது, உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்திருக்காதே. அப்படி உன்னை பாதுகாக்கும்னு நினைச்சுதானே நான் வந்த உன்னை எப்படி அனுப்பினேன், சமாதானமா உன்னை அனுப்பினேன். ஆனா ஒரு மதிகெட்டவன் சாகாத போல செத்துட்டியே. ஏன்? ஒரே ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு ஸ்டெப். அந்த 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 ஒளிமுக வாசல்ல மட்டும் ஒரே ஒரு ஸ்டெப் நீ வச்சிருந்தேனா, எந்த யோவாப்பம், எந்த ஆசைகளும், எந்த அபிநயம் உன்னை நினைச்சிருக்க முடியாது. உன்னை எந்த அபிஷயம் உன்னை என்ன செஞ்சிருக்க முடியாது. உன்னை தொட்டு கூட பார்த்திருக்க முடியாது. உனக்கு பாதிக்கப்பட்டேப்பா. ஏன் பாதிக்கப்பட்ட? இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. கத்த தீர்க்கமா சொல்றான். உன்னை ஏன் இருக்க சொல்றான் தெரியுமா? உன்னை பிடிச்சு வைக்க இல்லை, உன்னை ஒரு அடிமைப்படுத்த இல்லை, உன்னை அடக்க ஆள இல்லை. அடுத்த நாள் சந்த பாதிப்பை நீயே சந்திச்சிடக்கூடாது. இன்னைக்கு உனக்கு அதனுடைய தாக்கம் தெரியாது. எப்போ வெளியில காலை வைக்கும் போது அப்படி அந்த தாக்கம் தெரியல. எப்ப தெரிஞ்சிச்சு? அந்த யோவாவை குத்தனா பத்தியா, அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஐயோ என்ன பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோமே. இதுக்கு மேலே யார் காப்பாத்த? அதான் அந்த வேவக்காரங்க சொல்றாங்க, ராகா உன் வாசலுக்குள்ள இருந்துட்டா கூட அவனுக்கு அழிவு கிடையாது. இந்த சபையின் வாசலுக்குள்ள நீ இருந்துட்டா கூட உனக்கு அழிவு கிடையாது. இந்த தேவ பிரசன்னம் குறிச்சிருக்கிற எல்லைக்குள்ள இருந்துட்டேனா உனக்கு எந்த அழிவும் கிடையாது.
உன்னை யாருமே தொட முடியாது, உன்னை யாருமே தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் சத்துரு பார்ப்பான் எப்படி உன்னை தாக்குறது. பார்த்தான் எப்படி இந்த அப்படியே தாக்குறது. ஏன்னா அப்படியே நேருக்கு என்ன செய்ய முடியாது, நேருக்கு என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. ஏன்னா அப்படியே சமமா யாருமே கிடையாது. ஏன் தாவீதே சொல்ற நானே இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய ஆளு. அப்படி இருக்கும்போது இந்த அப்னேரை என்ன செய்ய, ஒன்று செய்யலாம். இந்த ஒளிமுக வாசல் ஒரே ஒரு ஸ்டெப், ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலை காட்டி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை காட்டி, ஒரே ஒரு ஸ்டெப். அதனால தான் நான் எப்போ பணிஸ்தலத்தை விட்டு வெளியில் போனாலும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவரே, என்னையும் குடும்பத்தையும் சபையையும் சபை மக்களையும் அத்தனை ஊழியங்களையும் வேலை அடைச்சி உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நான் போகிறேன்னு. உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நான் போகிறேன். ஏன்? நான் இல்லை அப்படின்னா பெரிய கொம்பன் அல்ல. சத்துருவுக்கு தெரியும் எப்போ கையை வைக்கணும்னு எப்போ தெரியும், சத்துருவுக்கு தெரியும். அதனால் ஜெபம் எப்போ போனாலும் சரி, பணிஸ்தல எல்லையை விட்டு தாண்டவன்னா ஜெபிப்பேன். என்னையும் குடும்பத்தையும் உடைமைகளையும் சபையையும் சபை மக்களையும் கிளசுவன் அத்தனை அப்படியே கண்ணில் பார்ப்பேன். அப்படியே கண்ணில் பார்த்து இது எல்லா பற்றியும் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், பத்திரமா நீங்கள் பார்த்துக்கணும். கர்த்தரை பத்திரமா பார்த்துக்கணுமா? ஆமாம். என் கர்த்தர் யார் கையில் கொடுத்துட்டாரு? அது என் கையில் கொடுத்துட்டாரு. அவர் என்ன பார்ப்பாரு? அவர் இறங்கி வர மாட்டார். ஏன்னா நான் தான் என்ன செய்யணும், நான் தான் சேஃப்டி நிற்கணும். பட் நான் இல்லாதவ சொல்லுவேன், நான் இப்படி புறப்பட்டு போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. எந்த சத்துருவும் எந்த இடத்துல செய்யக்கூடாது, கிரியை நடப்பிச்சரவே கூடாது. அப்படி ஜெபிச்சுட்டு போவேன். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், அந்த எல்லையை விட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பு நம்ம விலகிட்டோம்னா நமக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குது. அந்த பேவகரை சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வெளியே புறப்பட்டால் அப்படி என்ன வரப்போகுது? இந்த வாசலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த அழிவுமே, அவன் நல்லவனோ கெட்டவனோ யாரோ, ராகாப் மட்டும்தான் இவங்களுக்கு உதவி செஞ்சான் இல்லையா? அவங்க அப்பா அம்மா யாருன்னு, அவன் அண்ணன் தம்பி யாருன்னு, ஆனால் உனக்காக தயவு பண்ணுறேன். ஆனால் இப்போ எங்கே இருக்கணும் தெரியுமா? நான் குறிச்ச இடத்துல இருக்கணும். உங்கள் அப்பா நல்லவரா கெட்டவரா பரிசுத்தவனா ஐ டோன்ட் நோ, எனக்கு தேவையில்லை. பட் உனக்காக நீ கேட்டுக்கணும் இல்லையா, உனக்காக அவங்களையும் பாதுகாப்பேன். ஆனால் அவங்க எங்கே இருக்கணும்? நான் சொன்ன இடத்துல இருக்கணும். ஒருவேளை அவன் பார்ப்பான், இதென்ன வீட்டுக்குள்ளே சும்மா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது, வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது, அப்படி வெளியே போயிட்டு வரலாமே, அப்படி வெளியே போயிட்டு வரலாமேன்னு போயிட்டா நான் பொறுப்பு கிடையாது. அவனுக்கு என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், அவனுக்கு என்ன வேணாலும். அப்போ இருக்கிற எல்லையை விட்டு நீ வெளியே போனீன்னா என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். சம்பவிக்கட்டும் நான் சொல்லலை, சம்பவிக்கலாம். என்ன சொல்றாரு? வெளியே எங்கது, உன் வாசலை விட்டு வெளியே புறப்பட்டான், அவங்க இரத்த பலிக்கு நான் பொறுப்பே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நான் காப்பாற்ற மாட்டேன். எதிர்க்கு வரைக்கும் காப்பாற்றுவேன். உன் வாசல் எல்லைக்குள்ள இருந்தா கூட காப்பாற்றிடுவேன். நீ பயங்கர உள்ள பயிர்க்க தேவையில்லை, நடு மையத்தில் தேவையில்லை, உனக்கு குறிக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ள ஓரத்தில் இருந்தா கூட காப்பாற்றிடுவேன். ஆனா நான் குறிச்ச எல்லைக்குள்ள அவன் எங்க சொன்னா, இவளை அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லலை. எங்க போக சொல்லல? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் உங்க அண்ணன் உன் தம்பி உங்க அக்கால் எல்லாம் கூட்டி உட்கார வச்சு அப்படி சொல்லலை. 16 வசனம் பாருங்க, 17 வசனம் பாருங்க, 17 வசனம் பாருங்க. அவளை நோக்கி இதோ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் குடும்பத்தார், அதை இப்படி சொல்லிக்கலாம். என்னது? நீ யாரெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிற, நீ யாரையெல்லாம், அதில் பாருங்க மாமியா மாமாவை சேர்க்கல பாருங்க. அதில் யாரை சேர்க்கல?
உன் மாமியார், உன் மாமனார் அந்த சேக்கலை பாருங்களேன். அவர் தெரிஞ்சு போச்சு, இவன் சொன்ன கூட என்ன செய்ய மாட்டா, இவன் என்ன செய்ய மாட்டா, நான் சொன்னா கூட இவன் சேர்க்க மாட்டா. இவன் கண்ணு பாரு யார் மேலே தான் இருக்கு. நான் ராகாப்புக்கு சொல்றேன், நீங்க எடுத்துக்காதீங்க சரியா. ராகாப்பு கண்ணு பாரு யார் மேலே தான் இருக்குது. அம்மா, அம்மா, அண்ணன், தம்பி, அப்பா, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், இப்படியே இருக்குது இல்லையா. இந்த கண்ணு இந்த பக்கம் திரும்பவே காணும் பாருங்களேன். எழுதுற எப்படி எழுதியிருக்கலாம், உன் மாமனார், உன் மாமியார், உன் மச்சனை, உன் மூத்தாரு, உன் நாத்தனார், இவங்களை எல்லாம் அப்படி சொல்லியிருக்கலாமா. அவருக்கு புரிஞ்சு போச்சு, நான் சொன்ன கூட என்ன செய்ய மாட்டா, எதுக்கு சும்மா வேணா எனர்ஜி வேஸ்ட் ஆக எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு. அதனால் என்ன செய்யலாம், அவள் போக்கிலே விட்டுறலாம். ஏன்னா அவள் தானே கேட்டா, சரி அவள் போக்கிலே விட்டுறலாம். நமக்கு தான் இன்னைக்கு சான்ஸ். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு சான்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு தான் சான்ஸ். என்ன சான்ஸ்? நீ யாரை வேணா கூட்டுக்கோ இல்லையா, உனக்கு தான் சான்ஸ். ஆமே, யாருக்கு சான்ஸ் இல்லை, வேற யாருக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நீ தானே காப்பாத்தின, நீ தானே ஒழிச்சு வச்ச, நீ தான் ஏதோ ஒன்று செஞ்ச எனக்காக, நீ தானே ஏதோ ஒன்று செஞ்ச உனக்காக. யாருக்காக? அவங்களுக்காக இல்லை, நீ எனக்காக செஞ்ச பத்தியா, எனக்காக 2 பேரை மறைச்சு வச்ச பத்தியா, 2 பேரை காப்பாத்தின பத்தியா. அதை நான் மறக்கலை. எதை மறக்கலை? இப்போ இந்த அம்மா ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் மறக்கலை இல்லையா. செய்யாமல் போயிருந்தா, பக்கத்தை கேளுங்க, எதுவுமே செய்யாமல் போயிட்டு எனக்கு சான்ஸு அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? ஏதாவது செய்யுங்க, ஏதாவது 2 பேரை காப்பாற்றுங்க. எத்தனை பேரை? 2 பேரை காப்பாற்றுங்க. ஆமே, 2 பேரையாவது காப்பாற்றுங்க. ஆமே, அப்போ 2 பேரை காப்பாற்றிட்டாலே உனக்கு சான்ஸ் உண்டு. ஆமே, 2 பேரை கூட காப்பாற்றலனா அதுக்கு மேலே ஆண்டவர் நீங்கள் வாக்கு பண்ணீங்களா கேட்டால் அவர் சொல்லுவார், யாருக்கு சான்ஸு? 2 பேரை காப்பாற்றணும் தான் சான்ஸ். ஆமே, அப்போ இந்த வருஷம் 2 பேரை என்ன பண்ணிடுங்க, காப்பாற்றிடுங்க. ஆமே, இந்த 2 வருஷம் 2 பேர் 31 வரும்போது 2 பேர் நிறுத்திடணும். என்னது? இந்த 2 பேரை கர்த்தர் கிருபையில காப்பாற்றிட்டேன் 2 பேரை சொல்லிடணும். ஆமே, எங்கிருந்து நரகத்துக்கு போகாம காப்பாற்றணும். ஆமே, எங்கிருந்து அப்படி காப்பாற்றினா உனக்கு சான்ஸ், இல்லைன்னா நோ சான்ஸ். வேற யாருக்குமே உனக்கு ஒரு வேசி, அவளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா. வேற யாருக்குமே, ராஜாவுக்கு கூட சான்ஸ் இல்லை. பக்கம் சொல்லுங்க, ராஜாவுக்கும் சான்ஸ் இல்லை, கூஜாவுக்கும் சான்ஸ் இல்லை. யாருக்கு தான் சான்ஸ்? காப்பாற்றினவனுக்கு தான் சான்ஸ். ஆமே, நாம் ஏதாவது கர்த்தருக்கு செஞ்சால் நமக்கு ஒரு சான்ஸ். ஆமே, அவ சொல்லிட்டாரு, நீ யாரை வேணா கூட்டுக்கோ. ஆனால் அவங்க எங்கே இருக்குன்னு தெரியுமா? வாசிங்க. அதான் சொல்ல வரேன். இல்லை, முன்னாடி உன் தகப்பனையும், உன் தாயையும், உன் சகோதரனும், உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில், உன் வீட்டுக்குள்ள தான் அவங்க இருக்கணுமே ஒழிய அவங்க வீட்டுக்குள்ள நீ போயிடக்கூடாது. அவங்க கால் இங்க இருக்கணுமே ஒழிய உன் கால் அங்க போயிடக்கூடாது. உனக்கு சான்ஸ் தான், அந்த சான்ஸ் உனக்கே எப்ப இல்லாம போயிடும். நான் குறித்த ஸ்தலத்துல இல்லாம போயிட்டா அந்த சான்ஸ் உனக்கே இல்லாம போயிடும். ஆனா நீ அந்த ஸ்தலத்துல இருந்துட்டீன்னா உனக்கு என்ன சான்ஸ்? நீ யாரை வேணாலும் இழுத்து உள்ள வச்சுக்கலாம். யாரை வேணாலும், தெருவில் போற யாரை வேணாலும் கூட்டு உள்ள உட்கார வச்சுக்கலாம். எங்க? உன் வாசலுக்குள்ள வந்துட்டாலே போதும். நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் பாதிப்புக்குள்ளாக்க மாட்டேன். அப்ப எதுக்கு இருக்க சொல்றாரு ஈசாக்கு? எதுக்கு உனக்கு இருக்க சொல்றேன்? நீ பாதிக்கப்படாம இருக்கணும். மறுபக்கம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஆமே, மறுபக்கம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட. எங்க இல்லாவிட்டா? உன் வீட்டு வாசலுக்குள் இல்லாவிட்டால், உன் வீட்டு வாசல் எல்லைக்குள் யார் இல்லையோ அவங்களுக்கு நான் உத்தரவாதி கிடையாது. அவங்கள நான் காக்க மாட்டேன், அவங்கள நான் பாதுகாக்க மாட்டேன். நான் யார் தான் பாதுகாப்பேன்? நான் குறிச்ச எல்லையில வாசல்ல இருந்துட்டா கூட போதும், ரோட் டச் இருந்துட்டா கூட போதும், அந்த இடத்துல இருந்துட்டா கூட நான் என்ன செய்வேன்? உன்னையும் யாரையெல்லாம் நீ காப்பாற்ற நினைக்கிறியோ அத்தனை பேரையும் நான் காப்பாற்றிடுவேன். ஆனா நான் குறித்த ஸ்தலத்தில் நீ இல்லைன்னா உன்னையே நீ காப்பாற்ற முடியாது, உன்னையே நீ காப்பாற்றிக்க முடியாது. உன்னையே நீ காப்பாற்றிக்கலன்னா நீ எப்படி உன் குடும்பத்தை காப்பாற்றுவ? எப்படி உன் பிள்ளைகளை காப்பாற்றுவ? எப்படி உன் அப்பா அம்மாவை காப்பாற்றுவ?
எப்படி உன் சொந்தக்காரங்களை காப்பாற்றுவேன்? அப்ப நீ இத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கு என்ன காரணம்? இத்தனை பேரை நீ காப்பாற்று, நீ ஒரு ஆள் ராகப்ப, ஒரே ஒரு ஆள் இல்லையா, சம் லேடி, ஒரே ஒரு பெண் தான் குடும்பம் முழுவதையும் காப்பாத்துறாளா? ஏன் தெரியுமா முடிஞ்சிச்சு? ஏன் அவளை காப்பாற்ற முடிஞ்சிச்சு? கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறான். அவன் மட்டும் இல்ல, அவன் அப்பா, அவன் அம்மா, அவன் அண்ணன், தம்பி, அநேக ஆம்பளைகளை காப்பாத்துறான் இல்லையா? ஒரு சாதாரண லேடி நிறைய ஆம்பளைகளை காப்பாத்திட்டா இல்லையா? நிறைய ஆம்பளைகளை காப்பாத்தினால. ஒரு ஆம்பளை பொம்பளையை காப்பாத்தல, ஒரு பொம்பளை ஆம்பளையை காப்பாத்திட்டா இல்லையா? எப்படி முடிஞ்சிச்சு? கர்த்தர் அவளை ஏன் ஆசீர்வதிச்சா? கர்த்தர் குறித்த ஸ்தலத்துல அவ இருந்தா. இன்னைக்கு நீயும் நானும் மட்டும் கர்த்தரை குறித்த ஸ்தலத்தில் இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா நம்ம மூலமா நீ யாரை வேணாலும் ஆசீர்வாதமா நடத்தலாம், நீ யாரை வேணாலும் பாதுகாப்பு நடத்தலாம். கர்த்தர் பை சான்ஸ் நீ யாரை சொன்னாலும் சரி நான் காப்பாற்றுவேன். ஏன் தெரியுமா? நான் குறித்த ஸ்தலத்துக்குள்ள நீ இருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற. உன் ஆசீர்வாதம் யாருக்கு வேணா போட்டோம், ஆனா ஒண்ணு, இன்னொரு ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வந்துடக்கூடாது. இவங்க அப்பா ஆபிரகாம் சொல்லுவார் இல்லையா? என்ன சொல்லுவாரு? நீ என்ன ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லிடக்கூடாது. ஆதியாகமம் 14 கடைசி இல்லையா? ஆதியாகமம் 14 கடைசி இல்லையா? ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லிடக்கூடாது. அப்ப கர்த்தர் என்ன விரும்புறாரு? ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சோதோமின் ராஜா தாரோ என்றான். அதற்கு ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்லிடக்கூடாது? நீ பல பேருக்கு சொல்லணும், நான் உனக்கு கொடுத்து உதவி செஞ்சேன், சொல்லணும். ஒரே ஒரு ஆள் கூட உன்னை பார்த்து நீட்டி சொல்லிடக்கூடாது, நான் உனக்கு உதவி செஞ்சேன்னு ஒரே ஒரு ஆள் கூட உன்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். நம்ம நினைச்சிருப்போம், நம்ம எவ்வளவு உதவி செய்யறோம், நமக்கு யாராவது உதவி செய்யறாங்களா பாத்தியா அப்படி நினைச்சிருப்போம் இல்லையா? உதவி செய்ய கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். ஏன் முடியாது? ஏன் வேணாம்? இன்னைக்கு நீ சொல்ற அதே வார்த்தையை நாளைக்கு அவன் சொல்லுவான், நான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் உனக்கு செஞ்சேன்னு அவன் சொல்லுவான். அவன் சொல்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? நீ என் பிள்ளை, இன்னொருத்த ஆசீர்வதிச்சான்னு சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க விட மாட்டேன். நீ வேணா அநேக கொடு, ஆனா ஒருத்தன் கையிலையும் நீ வாங்கக்கூடாது. நீ வேணா எவ்வளவு குடும்பமா கொடு, பட் ஒரு ஆள் கையில கூட நீ வாங்கக்கூடாது. ஏன்? நீ ஏன் புள்ள. அப்ப அவங்கெல்லாம் அது அவங்களுக்கு தெரியட்டும். நீ யாரு? ஏன் புள்ள. ராகாப் சொல்றா, என்னை காப்பாத்திட்டு இல்ல, என் 2 பிள்ளைய காப்பாத்திட்டு இல்ல, என் 2 பிள்ளைகளை காப்பாத்திட்டு இல்ல, உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். அதை செய்யணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன? எல்லாம் நான் குறிச்ச எல்லைக்குள்ள இருக்கணும். நான் குறிச்ச எல்லைக்குள்ள இருக்கணும். நான் இன்னும் சொல்ல நினைக்கிறேன், டைம் முடிஞ்சிச்சு, இதோட முடிக்கிறேன். தேவன் குறிச்ச எல்லைக்குள்ள மட்டும் நம்ம இருந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அளவே கிடையாது. நீ யாரெல்லாம் காப்பாற்றலாம்? உன் குடும்பத்தில் அத்தனை பேரையும் நீ ஒரே ஒரு ஆளா, ஒத்த நபராந்து உன் குடும்பத்துக்கு நீ சோறு போடலாம், உன் குடும்பத்தை நீ காப்பாற்றலாம், உன் குடும்பத்தை ஆசீர்வாதம் நடத்தலாம். ஒரே ஒத்த நபர். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்ப ஆசீர்வதிப்பார் தெரியுமா? குறித்த ஸ்தலத்தை குடியிரு. ஈசாக்கு சொன்னார், ஈசாக்கு இங்க குடியிரு. ஏன் தெரியுமா? இங்க நீ இருந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதத்தை தேடி எங்கெங்கயோ ஓடாத. ஆசீர்வாதத்தை உன்னை தேடி வர பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை உன்னை தேடி வர பண்ணுவேன் இல்லையா? நீ தோன்ற கிணற வேணா அவன் எடுத்துக்கிட்டோம், ஆனா அவன் கிணற நீ கேட்காத. உன் கிணற வேணா அவன் எடுத்துக்கிட்டோம், ஆனா அவன் கிணறு என்ன பண்ணாத. ஏன்னா நாளைக்கு அவன் சொல்லக்கூடாது, என் கிணறு எடுத்துக்கண அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமே, நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன், நான் உன்னை ஆஸ்வதிக்கணும்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் இங்கேயே இருன்னு சொல்றேன். உன்னை ஆஸ்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் உன்னை இங்கேயே இருன்னு சொல்றேன். ஆசீர்வாதம் அங்க இருக்குது, ஆசீர்வாதம் இங்க இருக்குது, ஆசீர்வாதம் துபாய் இருக்குது, ஆசீர்வாதம் லண்டன்ல கூட ஓடாத. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நான் குறிச்ச இடத்துல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு.
நான் குறிச்ச எல்லையில தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நீ பார்க்குற எல்லையில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ பார்க்குற எல்லையில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் குறிச்ச எல்லையில் தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அங்கே இருந்தால் தான் நான் உன்னை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நான் உன்னை ஆசீர்வதிச்சாதான் நீ உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக மாறுவேன். நீ உன் குடும்பத்துக்கே என்னவா மாறுவேன்? ஆசீர்வாதமாக மாறுவேன். உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாக மாறணும்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் குறித்த ஸ்தலத்தில் நீ இருக்கணும். விளக்கமாக பேச நேரம் இல்லை, முடிக்கிறேன். ஆசை இருக்குது ஆனால் நேரம் இல்லை, முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, துதிக்கிறோம். நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் மாறணும். உன் குடும்பத்துக்கே உன்னை ஆசீர்வாதமான மாற்ற விரும்புகிறேன். அதை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றது. உன் குடும்பத்துக்கே உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறேன். உன் குடும்ப ஆசீர்வாதம் உனக்கு இல்லை, உன் ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு போயிற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் குடும்பத்துக்கு நீ தான் ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். உன் குடும்பத்துக்கே நீ தான் ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாத துறவை நீ தான். இந்த துறவில் தான் அநேகர் வந்து தண்ணி மண்டு குடிக்கணும். இந்த வாய்க்காலில் தான் அநேக தண்ணி மண்டு குடிக்கணும். ஒரு துறவில் நீ இப்போ தண்ணி மண்டிடக்கூடாது. ஒரு துறவில் நீ தண்ணி மண்டிடக்கூடாது. ஒரு வாய்க்கால நீ கையை நீட்டிடக்கூடாது. நீ ஒரு ஆசீர்வாத துறவு, நீ ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். நேற்றுக்கு சொல்லி ஜெபிச்சோம். சத்ருத்துவம் ஆசீர்வாதம் மூடி போட பார்க்குறான்னு. இன்னைக்கு கர்த்தர் உன் ஆசீர்வாதம் உனக்கு தர விரும்புகிறார். உன்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒரு ஆசீர்வாத துறவை மாற்ற விரும்புகிறார். நீ ஒரு ஆசீர்வாத கிணறு, நீ ஒரு ஆசீர்வாத வாய்க்கால், நீ ஒரு ஆசீர்வாத துறவு, நீ ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். இன்னைக்கு ஒரு அப்படியே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதுக்கு ஒன்று தான், இங்கேயே இரு. உனக்கு பார்க்க பஞ்சத்தை போல தெரியலாம். இந்த பஞ்சம் இங்கே தான் மாறும். பஞ்சம் மாறும். உன் பஞ்சம் இங்கே இருந்தால் தான் மாறும். நீ பார்க்குற இடத்துக்கு போனால் உன் பஞ்சம் அதிகரிக்கும். இந்த இடத்துல இருந்தா உன் பஞ்சம் மாறும், உன் பசி மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் கஷ்டம் மாறும், உன் கண்ணீர் மாறும். நீ ஆசீர்வாத வாய்க்கால மாறுவ. நீ ஒரு ஆசீர்வாத வாய்க்கால மாறுவ. நீ ஒரு ஆசீர்வாத துறவா மாறுவ. பரிசுத்த பிதாவே, ஈசாக்கு சொன்ன வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இங்கேயே இரு. ஏங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க இருந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். உன்னை ஆசீர்வதிச்சாதான் நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா நீ மாற முடியும். நீ ஒரு ஆசீர்வாத துறவா மாற முடியும். நீ ஒரு ஆசீர்வாத வாய்க்கால மாற முடியும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இருக்க சொல்றார். இன்னைக்கு பஞ்சமா தெரியலாம், இன்னைக்கு உனக்கு பஞ்சத்தை போல தெரியலாம். பஞ்சத்தை காட்டி சத்துனை வெளியே எடுக்க பார்க்கிறான். பஞ்சத்தை காட்டி உன்னை விலக்கி வைக்க பார்க்கிறான். பஞ்சத்தை காட்டி உன்னை தள்ளி நிறுத்த பார்க்கிறான். பஞ்சத்தை காட்டி ஒரே ஒரு ஸ்டெப் தள்ளி நின்னுடா போதும். உனக்கு வர்ற பாதிப்பை யாருமே தடுக்க முடியாது. ஒரு ஸ்டெப் நீ தள்ளி நின்னுட்டேனா போதும், உனக்கு வர்ற ஆபத்தை யாருமே தடுக்க முடியாது. இருக்க வேண்டிய இடத்துல ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்துரு. ஓரத்திலேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துரு. கத்தை யாருக்கா சொல்றாரு? ஓரத்திலேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துரு. ஓரத்திலேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துரு. இந்த சபை ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்துரு. இந்த ஊழியக்காரன் ஓரத்திலேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துரு. தள்ளி நின்னா உனக்கு வர்ற ஆபத்தை என்னால் தடுக்க முடியாது. தேவன் அங்கதான் இருக்கிறார். தாவீது அங்கதான் இருக்கிறார். அப்னேரை காப்பாற்ற முடியல. அப்னேரை காப்பாற்ற முடியல. ஏன்? ஒரே ஒரு ஸ்டெப் தள்ளி போயிட்டான். ஒரு ஸ்டெப் நீ தள்ளி நின்னா கூட உனக்கு கர்த்தர் காப்பாற்ற முடியாது. அதே ஒரு ஸ்டெப் உள்ள பண்ணிட்டேன்னா கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளை ஒருவேளை தள்ளி நிற்கிறத போல நாங்கள் ஃபீல் பண்ணா இன்னைக்கு நாங்கள் உள்ள வந்துடுறோம்ப்பா. ஆழமா அர்ப்பணி, ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு தேவை. தள்ளி நிற்கிறத போல ஏதோ முன்ன மாதிரி நான் இல்லை,
ஏதோ ஒரு இடைவெளி இருக்கிறத போல நான் உணர்றேன். இன்னைக்கு அந்த இடைவெளியை உடைச்சிட்டு நான் உள்ள வந்துடுறேன். நான் உள்ள வந்துடுறேன்ப்பா. நான் உள்ள வந்தாதான் என்ன ஆஸ்வதிப்பீங்கன்னா நான் உள்ள வந்துடுறேன். நான் இன்னைக்கு ஆஸ்வாதம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நான் தள்ளி நிக்கிறதாண்ணா. இன்னைக்கு வேண்டாம், நான் உள்ள வந்துடுறேன். நான் உள்ள வந்துடுறேன். நீங்க குறிச்ச எல்லைக்குள்ள வந்துடுறேன். அந்த வாசலுக்குள்ள நான் வந்துடுறேன். நான் வீட்டுக்குள்ள வரலாம் கூட பரவாயில்ல, அந்த வாசலுக்குள்ளேயாவது நான் வந்துடுறேன். அந்த வாசலுக்குள்ளேயாவது நான் இருப்பேன். என்னை நம்பி இன்னைக்கு நான் ஆஸ்வதிங்கப்பா. என் ஆசீர்வாதம் குறைஞ்சதை போல நான் நினைக்கிறேன். என் அபிஷேகம் குறைஞ்சதை போல நினைக்கிறேன். என் மேல இருக்கிற அந்த மகிமை குறைஞ்சதை போல நினைக்கிறேன். ஏன் குறைஞ்சிச்சுனே தெரியணும். பெரிய குழப்பம் இருந்துச்சு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தள்ளி நிற்கிறேனா? நான் தள்ளி நிற்கிறேன். அதனால தான் குறைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளினா இன்னும் குறையும், இன்னும் தள்ளனா இன்னும் குறையும். ஆபிரகாம் தெற்கே பயணம் பண்ணா, போக போக பஞ்சம் அதிகரிச்சிச்சு, பஞ்ச கொடிதான் மாறிச்சு. அதை போல தள்ளி நிற்கும் போதே உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். தள்ளி நின்னாலே உனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். தள்ளி நிற்காத, ஒட்டி வந்துரு, ஒட்டி வந்துரு, ஒட்டி நின்னுக்கோ, ஒட்டிக்கோ. ஒட்டிக்கிட்டேனா கர்த்தர் காப்பாற்ற முடியும். எந்த ஆபத்தும் வராம, எந்த அழிவும் வராம, உன் சரீரத்துக்கு எந்த அழிவும் வராம, உன் பொருளாதாரத்துக்கு எந்த அழிவும் வராம, உன் ஆசீர்வாதத்துக்கு எந்த அழிவும் வராம உன்னை கர்த்தர் காப்பாற்ற முடியும். ஒட்டி வந்துரு, ஒட்டி நின்னுக்கோ. தள்ளி போயிடாத. தள்ளி போக தள்ளி போக ஆபத்து அதிகரிச்சுட்டு போகும். ஆபத்து அதிகரிச்சுட்டே போகும். ஒட்டி வர ஆசீர்வாதம் அதிகரிச்சுட்டே வரும். ஒட்டி வரியா வெட்டி போறியா? பரிசுத்த பிதாவே கர்த்தர் ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை நாங்கள் தள்ளி நிற்கிறத ஃபீல் பண்ணா எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் தள்ளி நிற்கவே மாட்டோம். அவங்க என்ன தள்ளி வச்சா கூட, அவங்க தள்ளி நின்னா கூட நான் தள்ளி நிற்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நன்மை வேணும், நான் பாதுகாப்பு இருக்கணும். நான் ஒட்டனாதான் எனக்கு பாதுகாப்புனா நான் ஒட்டிக்குவேன்ப்பா. நான் ஒட்டிக்குவேன். நான் வெட்டி நிற்க மாட்டேன், நான் ஒட்டி நிற்குவேன். என்னை நம்பி ஆசிர்வதிங்கன்னு கேட்குற அத்தனை பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் ஈசாக்கு ஆசிர்வதிச்சது போல அந்த அத்தனை பேரையும் அர்ப்பணிச்ச அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சு ஒரு ஆசீர்வாத கிணறா, ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசிர்வச்சிருங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குறைகளை குற்றம் மன்னியும். நேர்த்திய சமய கிருபங்க தாங்க. சகல துதியான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி நீங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.